கேன்சர் வந்துருச்சுனாலோ இல்ல இயர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சாலோ இல்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சாலோ இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை வச்சு நம்ம அவங்கள ஈஸியாவே காப்பாத்திடலாம். பெரிய செலவெல்லாம் இல்லாம லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட்லயே சரி பண்ணிடலாம். புனர்ஜனா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் தி மோட்டிவும் அதுதான். இது ஒரு ரூட் காஸ் லெவல் ட்ரீட்மெண்ட். ரூட் காஸ் லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் எந்த ஒரு கேன்சர்ல இருந்துமே நம்ம ரெக்கவர் ஆக முடியும்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் ஸ்ரீ பொம்மு வெங்கடேஸ்வர ரெட்டி சொல்லியிருக்காங்க. சூப்பர்லப்பா. அது சுகர் டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு இந்த மாத்திரை இந்த டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட்லேயும் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சாப்பிட்டுட்டு அதாவது 1 ஹவர் அந்த மாத்திரைக்கு இந்த மாத்திரைக்கு 1 ஹவர் கேப் வந்து விட சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர் என்ன, பேஷண்டோட பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன சார்? என்னோட பேர் நாகமணிகண்டன், அம்மாவோட பேர் பிச்சையம்மாள். அவங்களோட வயசு வந்து 70 வயசு ஆகுது. என்ன பிரச்சனை சார் அம்மாவுக்கு? முதல்ல நீங்க என்ன சிம்டம் பாத்தீங்க? அவங்களுக்கு வந்து இந்த தொண்டையில் வந்து கட்டி மாதிரி வந்தது. அது ஒரு 2-3 வருஷம் அவங்க கவனிக்காத விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப அதை சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னாங்க. அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அது பண்ணலை அவங்க. அதனால முதல் முறையாக இங்கே வந்திருக்கோம். ஏன் சார் சர்ஜரி வந்து வேண்டான்னு நினைச்சீங்க? அது பண்றதுனால ஏதாச்சும் தயக்கம் அந்த மாதிரி? அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே நான் ஹோல்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பாடு போடுறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க அதனால வந்து அது வேணாம் அப்படின்ட்டாங்க. வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. அதனால சரின்னு அது பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க? அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு டைரக்டாவே சர்ஜரி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களா இல்ல வேற ஏதாச்சும் வந்து சொன்னாங்களா? இல்ல பார்த்தோம். அப்புறம் மதுரை பார்த்தோம். அவங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது அந்த கட்டியை வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கு வந்து ஒத்துக்கறல. ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க வேற என்ன ட்ரை பண்ணீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க எப்படி வந்து கண்டுபிடிச்சீங்க? அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த வலைதளங்கள் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்திருக்காமா. இங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்திருக்கீங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகல. இப்போ அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு? அந்த கட்டியில வந்து லைட்டா பெயின் வருதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. டைஜஷன் சரியாக ஆகலை. அதனால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அம்மாவுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுக்கான டேப்லெட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிறாங்களா? இந்த பிபி சுகர் அந்த மாதிரி? சுகர் இருக்குது. அவங்க வந்து அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அம்மா ஆல்ரெடி சுகருக்காக டேப்லெட் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கான டேப்லெட் எடுத்துட்டு இந்த ஒரு டேப்லெட் எடுக்கலாம்னு சொல்லி டாக்டர் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி இருந்தாங்களா? அது சுகர் டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு இந்த மாத்திரை இந்த டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட்லேயும் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சாப்பிட்டுட்டு அதாவது 1 ஹவர் அந்த மாத்திரைக்கு இந்த மாத்திரைக்கு 1 ஹவர் கேப் வந்து விட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா? அதெல்லாம் இங்க கிளியர் பண்ணிட்டாங்களா? டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த கட்டி வந்து குறையுமா இல்லை வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம். இல்லை ஒரு 1.5 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ உங்களோட சரௌண்டிங்கில் யாராச்சும் கேன்சரோட போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நியூஸை அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை சுற்றி யாராச்சும் கேன்சர்னால போராடிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்த அவங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். புனர்ஜனா ஆயுர்வேதாவோடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் 2மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு இது லைஃபையே சேஞ்ச் பண்ணுற ஒரு வீடியோ. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரீச் ஆகிற வரையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. டாடா.